மாசாமல் நான் இறக்காமத்தை புறப்படாமல் கொண்டு தற்போது இந்த ஒரு காசிக்குள்ள மரபு கல்லூரியில் 6 வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன். தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால், மதுசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனைத்த இந்த இதன் காரணமாக மதுசாவில் தற்காலிகமாக லீவு விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. அதனூடாக நிர்வாகம், உஸ்தாத்மார், இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசூராவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு. வழங்கி மதுரசாவில் நிர்வாகத்தாலே ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு வீடுகளாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. தனியார் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர்கள் கூறிய பதில் என்னவென்று சொன்னால், அவர்கள் காரர்கள் ஜங்ஷன் ஆடிய கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போக விட மாட்டார்கள், அதிலிருந்து டெக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்கு ஏற்ப நிர்வாகம், உஸ்தாத்மார் மற்றும் எங்களுக்கு ஒரு அதிபர் வந்திருந்தார். அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அவருக்கு போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினார். முதல் ட்ரிப்பில் ஒரு 6 பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிட்டு, 2வது ட்ரிப்பில் ஒரு 10 பிள்ளைகள், அதாவது நிறைய கருத்துகள் வெளியிருந்துச்சு. 13, 14 இப்படிலாம் நிறைய கருத்து வந்துச்சு. ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை, 10 பிள்ளைகள் தண்ணியில் அடிக்கப்பட்டிருந்தார்கள். போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே ஒரு 10 பிள்ளைகள் தண்ணியில் விழுந்தார்கள். விழுந்ததை நாங்கள் அடுத்தடி போகிறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களோட கண்ணில் அது கண்டதன் காரணமாக இந்த மனம் தாங்கலை. பத்து பிள்ளைகள் தண்ணியில தாழ்ந்து இப்படி கத்தி கத்தி போய் பிள்ளைகள் ஒருத்தரும் போய் இவ்வளோ சனம் இருந்தேன். இந்த டிக்டர்ல பைக் ஏற்றி வந்துட்டு முடியுமாறு கூடையா எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்து போறாங்க. ஒருத்தரும் காப்பாற்றல. நிறைய சனம் இருந்துச்சு. எங்களை அதிபர் ஓடி போய் அவர் நின்று அந்த ஆமி போஷன் மாற்ற போய் கையெடுத்து, அவர் சிங்களம் தெரியாது, அவர் கையால கும்பிட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளைகள் வந்து செல்றாங்க. எல்லாரும் சும்மா இருந்தாங்க. எங்களை மனசு கேட்கல. நான் ஜுப்பா கலக்கறிஞ்சிட்டு ஓடி போய் தண்ணியில பாஞ்சி 2 பிள்ளைகளை என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. 2 பிள்ளைகளை தான் நான் காப்பாற்றினேன். மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சேன். அந்த பிள்ளைகளை காப்பாற்றக்குள்ள மைக்க பிள்ளைகளை பேரை சொல்லி கூப்பிடுதுயா, சொல்லி காப்பாற்று கூப்பிடுமா பேரை சொல்லி அந்த பிள்ளைகள் கூப்பிடுங்க. காதலை கேட்டதா எனக்கு தூக்கமும் போயிலமா. அப்ப தண்ணியிலேருந்து போயிட்டு தண்ணி கடும் போஷா கடும் போக மகிழ்ச்சி. தண்ணியில போயே யாரும் போக மாட்டாங்க நம்பி அந்த தண்ணியில. என்னைக்கும் என்ன தைரியம் நல்லா தந்தாண்டு தெரியா, அந்த தண்ணியில என்னைக்கும் அப்படி ஒரு தைரியம் மாதிரி பாஞ்சி போனேன். கடும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில போகல. கடும் உள்ளுவை மாட்டி மந்த கம்பியில எந்த கம்பியில கடுமையாக ட்ரை பண்ணி நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி. நானும் நீச்சல் அடிச்சு பார்த்தேன். அந்த நீச்சல் அடிச்சு எதிர் நீச்சல் பெரிய அந்த தண்ணியில் இப்படி போயிடுச்சு. இனி நானும் இந்த மனசு தளர விட்டேன். நம்ம போகிற இடத்த போய் பார்ப்போம். பின்னால் அப்படியே போய் எலும்புக்கு போய் கடைசி வரைக்கும் போய் கல்முனை அப்படி அந்த கோவில் அந்த சேர்த்து வழியெல்லாம் போய் அப்படி போகலாம். மரங்கள்லாம் பிடிச்சி என் கையில் பிடி வட்டு அப்படி தள்ள மாதிரி அங்கடங்கிலேருந்து உள்ள மேலே வந்துட்டேன். மேலே வந்து அவர்கிட்ட நின்றாக்கிட்ட கெஞ்சிக்கிறா, அவளோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலேயே அவர்கிட்ட நின்ற காரை பாட்டி உதவி செஞ்சு அவளை தான் நன்றி இருக்கணும்னு நினைக்கிறேன். மனசில் செல்லையில அவள் நேரம் சந்திக்கணும்னா அவங்க தான் என்னை தயார் செஞ்சு ஒரு போட்டை நடத்தி வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய. இன்னைக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம். எல்லாரும் முக்கியமாக போன பிள்ளைகள் அவ்வளோ வந்து வாசி எங்களோட உண்டா கிடந்த உயிரோட கிடந்தவங்க எல்லாரும் நம்ம உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் வந்தோம்மா வந்தாலும் வாசி எங்கள் கட்டாயம் எல்லாரும். நான் இறக்காமத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சவர்கள் நான் பிள்ளைகளை காப்பாற்றினேன். நான் இறக்காமத்தில் வந்து எங்களோட குளங்களில் கொஞ்சம் அப்படி குளிக்க போனேன். எங்கள் தாய் தகவல்கள்லாம் தெரியா, நான் தெரியாமல் தான் போகிறேன். போய் சும்மா குளிச்சு சாஞ்சி வந்து எனக்கு அதில் கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சது தான். என்னால் இந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு துணிச்சல் வந்துச்சு. அதனால் நான் இந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன வந்துச்சுன்னா,
நீச்சல் கற்றுக்கிறது, தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் நண்பர்கிட்ட கருதுகிறேன். அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான தேவைப்பாடு நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நெருப்பிலிருந்து எப்படி காப்பாற்றிக்கொள்ளணும், தண்ணியில் எப்படி நாம் காப்பாற்றிக் கொள்கிறோம் தன்னை, இப்படி காத்தடிக்கணும், நம்ம இப்படி காப்பாற்றிக்கொள்ளணும், நம்மளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த கலைகளை பற்றி எல்லாரும் சம்பூர்ணமாக படிங்க. கட்டாயமான இதில் செல்லாத விஷயம் இருக்குன்னா எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆசைங்க எல்லாரும் கையேந்தி எல்லாரும் கேளுங்க, பிள்ளைகள் சொர்க்கம் போகணுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பின் சகோதரர்களே, இன்னும் ஜும்மாவுக்குரிய நாளாக நேரமாக இருந்தது. இத்தோடு ஜும்மாவுக்காக நாங்கள் எங்களுடைய தேடுதல் பணியினை நிறுத்தி இருக்கின்றோம். கடந்த 4 நாட்களாக எங்களோடு காரையூர் சமூகம், அதே போன்று மாளிகைக்காடு சாய்ந்தமரத்து ஜனாசா அமைப்பு, பாதுகாப்பு படையினர், அதே போன்று போலீஸ், நேவி உட்பட சகலரும் இணைந்து இந்த தேடும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கணும். இதுவரை 7 ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு ஜனாசா மீட்க வேண்டிய நிலையில் இன்று சுபகு தொழுகைக்கு பிற்பாடு தொடங்கப்பட்ட எங்களுடைய மீட்பு பணி இப்பொழுது ஜும்மா தொழுகைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து அடுத்த கட்ட பணியாக எங்களுடைய தேடுதல் பணி தொடர இருக்கிறது. கிட்டங்கியிலே ஒரு மீட்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்தது. அங்கு மீட்கப்பட்ட சடலம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் பாண்டிரப்பிலே திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 44 வயதுடைய ஒரு சகோதரருடைய தமிழ் சகோதரருடைய ஒரு உடலம் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தகவல் கிடைத்திருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, நட்பத்திமினையை சேர்ந்த தமிழ் முஸ்லிம் மீனவர்கள் வலை விட்டு கட்டி அந்த ஜனாசாவை தேடுகின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பிரார்த்தியுங்கள். இது ஜும்மாவிலே முக்கியமான ஒரு சிறந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜும்மாவிலே அந்த கடைசி ஜனாசா அந்த பெற்றோர்களுடைய கண்களிலே பட்டு அவர்களுடைய கைகளால் நல்லடக்க செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அந்த குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். ஏன்னு சொன்னால் 7 ஜனாசாக்களை அடக்குவதை அந்த தகப்பன் கண்முன்னால் கண்டிருக்கிறார். என்னுடைய குழந்தையை நான் அடக்கிவிட மாட்டேனா என்ற அந்த ஏக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய் தந்தையர்களுடைய அந்த ஏக்கம் நிறைவேறுவதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இங்கு தேர்தல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற சகோதரர்களின் கண்களுக்கு அந்த ஜனாசா புலப்படுவதற்காக நீங்கள் இருகரம் ஏந்தி துஆ கேட்குமாறு உங்களோடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, இன்று இன மத வேதங்களை கடந்த எல்லா தமிழ் முஸ்லிம் சமூகம் பின்னர் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாசாவை மீட்கின்ற நடவடிக்கையில் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பணி ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து இடம்பெறும். அதுவரை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொண்டேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.